அடுக்கு மொழியில் பேசுறதுக்கு யாரோ கற்று தந்துருக்கிறாங்க. தூய சக்தி தூய சக்தின்னு அது மக்கள் முடிவு செய்வார்கள். அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவங்க தங்கியிருந்து எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திக்க விரும்புகிறார்கள். கட்டாயமாக இடதுசாரி கட்சி தலைவர்களையும் அவர்கள் சந்திப்பார்கள். அதற்கான ஏற்பாட்டையும் நாங்கள் செய்து வருகிறோம். இந்த கோரிக்கை வலியுறுத்தும். அடுக்கு மொழியில் பேசுறதுக்கு யாரோ கற்று தந்திருக்கிறாங்க. தூய சக்தி தூய சக்தின்னு அது மக்கள் முடிவு செய்வார்கள். எங்க அதான் இடையில அது ஒரு கேப் வந்துருச்சு. அது ஒரு எப்போ அது முதல்வர் நினைவு வந்தார், ஏற்கனவே ஒரு கூட்டம் அப்படி நடந்துச்சு அப்படின்னு. இப்போ அடுத்த கூட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, ஒரு கூட்டம் தான் நடந்திருக்கு. அது அடுத்தடுத்து தொடர்ந்து அந்த கூட்டம் நடந்தால் தான் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். அதை இவங்க முன் வச்சிருக்கிறாங்க. நமக்கு மீனவர்களுக்கு மத்தியில் முரண்பாட்டை அவங்க உருவாக்க பார்க்குறாங்க. அதில் அவங்களுக்கு தான் லாபம், நமக்கு பாதிப்பு. அதனால் தமிழ்நாடு அரசு அதில் கவனம் செலுத்தணும். இந்திய அரசுக்கு உரிய அழுத்தம் கொடுத்து அந்த பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கோரிக்கை அது. அதை ஏற்பாடு பண்ணணும்னு தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைவரையும் வச்சுக்கிட்டு முதலமைச்சர் கருத்து சொல்லியிருக்காங்க. என்ன அது தெரியல. அது இந்திய ஒன்றிய அரசு தானே முடிவெடுக்கணும். அவங்க தான் ஏற்கனவே இருக்கிற கூட்டத்தை நடத்தினாங்க. இப்போ அடுத்த கூட்டம் நடத்தாமல் இருக்கிறாங்க. இப்போ திரும்ப கூட்டத்தை நடத்த சொல்லி தமிழ்நாடு அரசு முயற்சி எடுக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.